நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரசங்கி எழுதின புஸ்தகம் 7 அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிப்போம். எக்லாஸ்டிக்ஸ் 7வது அதிகாரம் 29வது வசனம். இதோ தேவன் மனுஷனை செம்மையாகத்தான் அவர் உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரத்தினால தேடிக்கொண்டார்கள். இது மாத்திரம் நான் என்ன செய்தேன்? விசுவாசிக்கிறோம். ஆமென் சொன்னங்களே. ஆதியிலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கும் போது அவர் செம்மையாய் மட்டுமே தான் உருவாக்கினார். ஆனால் இந்த செம்மையாய் உருவாக்கின அந்த முதல் மனுஷியும் அவர்களுடைய சொந்த இஷ்டத்தினால, சொந்த எண்ணத்தினால அநேக உபாயங்களை, அதாவது அநேக தந்திரமான காரியங்களை, பாவமான காரியங்களை, தேவனுக்கு விரும்பாத காரியங்களை அவர்கள் விரும்பிக் கொண்டார்கள். விரும்பிக் கொண்டதனால, தேடிக்கொண்டதனால அவர்கள் பாவத்தில் என்ன செய்தார்கள்? விழுந்து விட்டார்கள். விசுவாசிக்கிறதோ ஒரு ஆமென் சொன்னார். அந்த நாளிலே படைத்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்மையும் ஆண்டவர் செம்மையாய் தான் படைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் ஆண்டவர் செம்மையாய் தான் படைத்திருக்கிறார். God has made man upright என்று நாம் பார்க்கிறோம். செம்மையாய் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆனால் இந்த மனிதர்களோ இந்த செம்மையாய் படைத்த அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்காமல் உலகத்தில் இருக்கிற மாயமான காரியத்துக்கும் பாவமான காரியத்துக்கும் அவருடைய கண்களை போட்டுவிட்டு இந்த உலகத்தின் காரியத்தின் மேல அவர்கள் நோக்கமாய் இருந்து அவர்களே உபாய தந்திரமான அந்த காரியங்கள மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கால வேளையில நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை செம்மையாய் படைத்திருக்கிறார். செம்மையாய் வாழும்படியாக, to live upright, to be upright. Amen. எல்லார் மத்தியிலும் நாம் வந்துட்டு அந்த செம்மையான விதத்தில் இருக்கும்படியாய் தான் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார் என்றால் படைத்திருக்கிறார். செய்யறதெல்லாம் நம்ம தப்பை செய்துவிட்டு கடைசியா என்ன செய்வது? ஆண்டவர் மேல போட்டு விடு. அந்த ஆண்டவருக்கு கண்டு இருக்கா, அந்த ஆண்டவருக்கு காது இருக்கா, நாங்க இவ்வளவு ஜெபம் பண்றோமே, இவ்வளவு பாட்டு பாடுறோமே, இவ்வளவு துதிக்கிறோமே, இப்படியெல்லாம் இருக்கிறோமே, ஆலயத்துக்கு போறோமே, ஆண்டவர் என்ன ஏன் இவ்விதமா எங்களை வைத்திருக்கிறார்? ஆண்டவர் மேல தூக்கி போட்டுறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை படைக்கும் போது செம்மையா தான் படைத்தேன். ஆனால் நீ படுற பாடுக்கு நான் காரணம் இல்லை. நீ என்ன செய்கிறாய் என்றால் தந்திரமான உபாய தந்திரமான காரியங்களுக்கு நீ என்ன செய்யற? தேடிக்கொண்டு போய் அங்க சிக்கிக்கொண்டு உன் வாழ்க்கையில வேதனையை நீ அனுபவிக்கிற. விசுவாசிக்கலாம். If God has made you upright, He is also willing you to live upright. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை செம்மையான வழியில அவர் படைத்திருந்தாக்கா நீ செம்மையான வழியில வாழும்படியாய் தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆனா இந்த செம்மையான வழியில நான் வாழ வேண்டும், உண்மையாய் நான் வாழ வேண்டும், கர்த்தருக்காக நான் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும், அவருடைய பரிசுத்த வாழ்க்கையில நான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் பின்னால் ஒரு ஆபத்து இருக்கு. பிசாசு என்ன செய்ய மாட்டா? விடவே மாட்டான். ஆகினால் இந்த தந்திரமான உபாயத்துக்கு நீங்க விலகி போகாதபடிக்கு, விடுத்து போகாதபடிக்கு, இந்த தந்திரமானவனை நீங்கள் ஜெயிக்கும்படிக்கு ஆண்டவரிடத்துல நீங்கள் உண்மையா இருக்க வேண்டும். விசுவாசிக்கலாம். ஆண்டவர் சொல்றார், என்னை ஆராதிக்கவே உங்களை நான் செய்திருக்கிறேன், படைத்திருக்கிறேன். மனுஷன் இந்த பூமியில ஆண்டவரை ஆராதிக்காமல் வேற காரியங்களை நோக்கி பார்க்கிறார். மனுஷன் ஆண்டவருடைய காரியங்களை பார்க்காம உலகத்தின் காரியங்களை அவன் பார்க்கிறான். அப்ப ஆண்டவர் வேதனைப்படுகிறது என்னவென்றால், நான் மனுஷனை செம்மையா தானே படைச்சேன்,
ஏன் இந்த நிலைமைக்கு அவர்கள் ஆனார்கள்? அது அவங்களுடைய உபாய தந்திரத்தினால. அவருடைய கண்கள் எங்க போயிடுச்சு? உபாய தந்திரத்தினால. உலகத்தின் மேல, ஆஸ்திகள் மேல, பணத்தின் மேல, வசதியின் மேல, பொருட்கள் மேல, இந்த உலகம் கொண்டு போகிற வாழ்க்கை எவ்விதமாய் உலகம் கொண்டு போகின்றதோ அந்த உலகத்தின் வழியில அவர்கள் போகிறது நிமித்தமாக அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். இந்த அப்ரைட்டா படைச்ச அந்த உத்தமமாய் நம்மை படைச்ச ஆண்டவர், அல்லேலூயா, செம்மையாய் படைத்த ஆண்டவர், பரிசுத்தமாய் படைச்ச அந்த ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாய் நாம் வைத்துக் கொள்ளாதபடி நாம் விழுகிறதுனால வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய காரியம் அநேகமாய் இருக்கின்றது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ரோமர் 1:21 வசனத்தை வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். ரோமன் சாப்டர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்களுடைய சிந்தனைகளினால வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இதயம் இருள் அடைந்தது. இந்த வசனத்தின் ஆழத்தை நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா, அவர்கள் தேவனை அறிந்தும் ஆதியில என்ன செய்கிறார்கள்? தேவனை என்ன செய்கிறார்கள்? அறிந்து கொள்கிறார்கள். யாரை பார்க்கிறார்கள்? தேவனை மட்டுமே பார்க்கிறார்கள். யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள்? தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். தேவனால் மட்டுமே தான் நான் ஜீவனோடு இருக்கிறேன், தேவனால் மட்டுமே தான் வாழுகிறேன், தேவனுடைய வாழ்க்கையில இவ்விதமாய் அற்புதம் செய்தார், அதிசயங்களை செய்தார், நன்மைகளை செய்தார், நான் அவரை தெரிந்து கொண்டது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று சாட்சி கொடுக்கிறார்கள். இருக்கிறீங்களா யாருன்னா? அதோடு கூட சொல்கிறார்கள், இந்த இயேசு கிறிஸ்துவை நான் தெரிந்து கொண்டதே என் வாழ்க்கையில ஒரு பொக்கிஷம் என்று சொல்கிறார். என் வாழ்க்கையில் எது சொத்து என்றால், இயேசுவை உண்மையான தெய்வனை நான் அறிந்து கொண்டேனே, அதுதான் என் வாழ்க்கையில ஒரு பெரிய சொத்து. அப்படி சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்வது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு. அவரை நாம் சொத்தாய் நினைக்கிறோம். ஏன்னா கடைசியில அவர் உண்டிதான். அல்லேலூயா. எல்லாத்தையும் அம்போன்னு விட்டுட்டு போகணும். உலகத்தில் இருக்கிற எல்லா காரியமும் மாயை. ஜோர சொல்லுங்க, மாயை. ஜோர சொல்லுங்க, உலகத்தின் காரியங்கள் எல்லாமே மாயை. சத்தமா சொல்லுங்க. நீ கண்ணால பார்க்கிறது மாயை, கையால அனுபவிக்கிறது மாயை, நீ காலால போகிற எல்லா காரியமும் மாயை. உலகமே மாயா இருக்கின்றது. நீ ஒரு இடத்துல பேசுகிற அந்த பேச்சும் மாயை. உனக்கு முன்னால இருக்கிற மனுஷனும் மாயை. ஏன்னா எல்லாருமே மறைந்து போகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக செய்திகளை தயவு செய்து பாருங்கள். வேத வசனத்தை நீங்கள் அங்க ஒப்பிட்டு, வெளிப்படுத்தல சொல்லப்படுகிற வசனங்கள், தானியேலில் சொல்லப்படுகிற வசனங்கள் ரெண்டுத்தையும் நீங்க ஒப்பிட்டு தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை எடுத்து நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்க இருக்கிறோம் நம்ம? இனி காலம் செல்லாது. There is no time no longer. ஒரு நிமிஷம் கூட நாம் தள்ளி போகிறதுக்கு நம்மளுக்கு காலம் இல்லை. கர்த்தர் மனுஷனை படைக்கும் போது அவன் செம்மையாய் தான் படைத்தார். ஆனா மனுஷனோ தன்னுடைய உபாய தந்திரத்தினால அவர்கள் விழுந்து விட்டார்கள். இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னங்க? அவர்கள் தேவனை அறிந்தும் அவர் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து, பாருங்க தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணாமல். அல்லேலூயா. அதாவது அவரை ஆராதிக்காமையும், அவரை தேடி வராமையும், அவரை ஸ்தோத்திரிக்க விட்டு அவர்கள்
சிந்தனையினால அவர் என்ன செய்கிறார்கள்? அவர் நினைக்கிற காரியம் சரி, நான் நினைக்கிற காரியம் சரி என்று சொல்லி ஜனங்கள் என்ன செய்யறாங்க? கடைசி காலத்துல விழுந்து போவார்கள். இது எல்லாமே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, புதுசா இல்ல. கடைசி காலத்துல ஜனங்கள் எப்படி இருப்பார்கள்? கர்த்தரை தேடாமல் அவருடைய சொந்த என்ன சொல்லப்படுகிறது? படுத்தாமலும் பண்ணாமலும் தங்கள் சிந்தனையின்படி வீணரானார்கள். உணர்வில்லாத இருதயம் கொண்டவர்கள். அவருடைய வாழ்க்கை எவ்விதமாய் மாறிவிடும்? இருளாய் மாறிவிடும். ஆமென். இதற்கு சொல்ல கர்த்தர் என்னை செம்மையாய் உண்டாக்கினார். கர்த்தர் உன்னை செம்மையாய் உண்டாக்கினார்னா நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம், உன் தேவனை மட்டுமே நீ நோக்கி பார்க்க வேண்டும். உன்னை உண்டாக்கி உன்னை உருவாக்கின அந்த தேவனை மட்டுமே நீங்கள் பார்த்து எப்பொழுதும் நீங்கள் அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் அவரை ஸ்தோத்திரம் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்ல இருந்தாலும் ஸ்தோத்திரம், இல்லைனாலும் ஸ்தோத்திரம். ஆமென். நான் வாழ்ந்தாலும் ஸ்தோத்திரம், மரித்தாலும் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உண்மையா சொல்றான்? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சந்தோஷமா இருந்தாலும் ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையில் துக்கம் இருந்தாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ உன்னை செம்மையாய் படைத்தாரே, அந்த செம்மையாய் படைத்த தேவனை நீ நோக்கி பார்க்கும் போது, அந்த செம்மையாய் படைத்த தேவனை நீ மகிமைப்படுத்தும் போது, அந்த செம்மையாய் படைத்த தேவனை நீ துதித்து ஸ்தோத்திரித்து அவரை நீ மகிமைப்படுத்தும் போது, அல்லேலூயா, தேவனுடைய நன்மைகளை நீ பார்க்க முடியும். வெளிச்சத்துல நீ நடக்க முடியும். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. ஆனால் அவருடைய சொந்த சிந்தனையினால அவர்கள் தேவனை மறந்து தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரம் செய்யாமலும் அவருடைய சொந்த சிந்தனையில போகிறதுனால அவருடைய வாழ்க்கை எவ்விதமாய் மாறுகின்றது? ஜோரா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனை நோக்கி பார்த்தா அவர் வாழ்க்கை வெளிச்சமாய், ஒரு மனிதனை நோக்கி பார்த்தா அவருடைய வாழ்க்கை இருளாய் மாறிவிடும். இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு மனிதன் தேவனை மகிமைப்படுத்தினா அவருடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை பார்க்க முடியும். தேவனை மகிமைப்படுத்தாதபடிக்கு மனிதனை புகழ்ந்து கொண்டிருந்தால் அவருடைய வாழ்க்கையில இருள் கடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் இயேசுவை ஸ்தோத்திரம் செய்து கொண்டு அவரை ஆராதிக்கிற வேளையில ஆமென், வாழ்க்கை எல்லாம் வெளிச்சமாய் மாறும். ஒரு மனிதன் இயேசுவை மகிமைப்படுத்தாதபடிக்கு ஸ்தோத்திரம் செய்யாதபடிக்கு அவனுடைய சொந்த சிந்தனையில அவன் வாழ்ந்து கொண்டு டிவி, மொபைல், மற்ற காரியங்கள் இப்படி என்று சொந்த காரியத்துல நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் போது வாழ்க்கை இருளாய் மாறும். யாரெல்லாம் இருக்கிறீங்க? ஆபக்குக் என்ற ஒரு புஸ்தகம் இருக்கின்றது. அந்த புஸ்தகத்துல பழைய ஏற்பாட்டில் ஆபக்குக் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்கின்றது என்றால், கர்த்தரோ என்றால் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமா இருக்க கடவுது. அல்லேலூயா. இயேசு எங்கே வாசம் செய்கிறார்? பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். இங்கே பரிசுத்த ஆலயம் என்று சொல்லும் போது வசனம் சொல்லுகிறது நீங்களே அந்த ஆலயம். அப்ப அந்த ஆண்டவர் அந்த ஆலயத்திற்குள்ள இருப்பார் என்றால் அந்த ஆலயம் எவ்விதமாய் இருக்கும்? ஆமென். ஒன்றுக்குமே கவலைப்படாது. ஏன்னா அவருக்குள்ள நமக்குள்ள இருக்கிறவர் அவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அதனால் நாம் கூடி வர வேண்டும். அவர் பரிசுத்த ஆலயம் எங்கென்றால் நம்ம கூடி வருகிற ஒரு இடம் வந்து பரிசுத்த ஆலயம். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய ஆலயம் நாம இருக்கிறோம். பரிசுத்த ஆலயம்
நாம் கூடி வருகிற இடமா இருக்கின்றது. அப்ப தேவனை ஒரு மனுஷன், தேவன் ஆண்டவர் ஒரு மனுஷனை செம்மையாய் படைத்திருந்தாக்கா, செம்மையாய் படைத்திருக்கிற ஒரு நோக்கம் உண்டு. அவன் தேவனை மகிமைப்படுத்தணும், அவன் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்ப அது தேவனை மகிமைப்படுத்த ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஒரு இடம் இருக்கின்றது. தேவன் பரிசுத்த ஆலயத்துல வாசம். அல்லேலூயா. அங்கே ஓடி வர ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு ஆவல் இருக்க வேண்டும், தாகம் இருக்க வேண்டும். அவர்கள் இருளில் இல்லாதபடிக்கு வெளிச்சத்தில் இருக்கிறவர்களாக இருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையில இருள் என்ற காரியம் இருக்கவே இருக்காது. வசனம் சொல்லிட, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் நீ தேடினா தானே குறைப்படாது. தேடுகிறது சரியான விதத்துல அல்லவா நம்ம தேட வேண்டும். தேடுகிறது உள்ளத்திலிருந்து அல்லவா நம்ம தேட வேண்டும். தேடுகிறது பரிசுத்தத்துல நம்ம தேட வேண்டும். அல்லேலூயா. தேடுகிறது நேரத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். தேடுகிறது கர்த்தர் எங்க வாசம் செய்கிறாரோ அங்கே நாம் தேட வேண்டும். கர்த்தர் எங்க வாசம் செய்கிறார்? அவர் பரிசுத்த ஆலயத்துல அவர் வாசம் செய்கிறார். ஆனா இந்த ஆலயத்திலையும் அவர் வாசம் செய்கிறார். இந்த ஆலயத்துல நம்ம அவரை கொண்டு வந்து அவரை வாழ வைத்தால் போதும். ஆண்டவரை என் உள்ளத்துல வாருங்க, என் உள்ளத்துல வாங்க ஆண்டவரை, என் உள்ளத்துல இருங்க ஆண்டவரை என்று நீ சொன்னால் போதும். நீ மௌனமாயிரு, கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் நிர்ணயம் செய்ய வல்லவர். வாழ்க்கையில் வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவர். ஆனால் ஜனங்கள் அவரை மறந்து அவருடைய சொந்த சிந்தனையினால போகிறவர்களுடைய வாழ்க்கை எவ்விதமாய் இருக்கின்றதா? இருள் அடைத்துக் கொண்டிருக்கின்றது. அதனால்தான் கர்த்தர் சொல்கிறார், உணர்வில்லாத வாசிங்க 2:20, கர்த்தரோ என்றால் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாக இருக்கிறது. தேவன் பரிசுத்த ஆலயத்துல வாசம் செய்கிறார். அந்த பரிசுத்த ஆலயத்துல வாசம் செய்கிறவர் இடத்துல உண்மையா இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், தைரியமா எடுத்துக்கொள்ளுங்க. அவருடைய வாழ்க்கையில வெளிச்சம் எப்பொழுது, வெளிச்சம் எதுக்கு அடையாளம்? மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஒரு கூட்டம், பரிசுத்த ஜெபம், பரிசுத்த பாடல், இது எல்லாமே வெளிச்சத்தின் அண்டையில வருகின்றது. இருள் அண்டையில வருகின்ற காரியம் சஞ்சலம், வருத்தம், வேதனை, சண்டைகள், போராமைகள், பொச்சிருப்புகள், கோபங்கள், வெறுப்புகள், எரிச்சல்கள், பிரிவினைகள் எல்லாமே வந்து எங்க நிக்குது? இருளான வாழ்க்கையில நிக்குது. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. ஆனாலும் அந்த உணர்வில்லாமல் நாம் ஜீவிப்போம். என் வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் நடக்குது? ஒரு உணர்வில்லாத ஜீவிதத்தில் நாம் வாழ்வோம். உணர்வுள்ளவர்களா என்று நீங்கள் திருப்பி ஆளுடைய பக்கம் நீங்கள் ஊக்கமாய் அவருடைய பிரசனத்தில் நீங்கள் வந்து மகிமைப்படுத்துவீர்கள் என்றால், ஸ்தோத்திரம் செய்வீர்கள் என்றால், அவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், விசுவாசி ஆமென் சொல்லுங்களேன். உங்களை செம்மையாய் படைத்த அந்த தேவன் இன்றைக்கும் நம்மை செம்மையாய் மாற்ற வல்லவராய். அல்லேலூயா. ஆண்டவர் செம்மையா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் செம்மையா இருக்கிறார். அவர் உத்தமமாய் இருக்கிறார். அவர் உண்மையா இருக்கிறார். அவர் நோக்கி பார்த்த முகங்கள் நிச்சயமாய் பிரகாசம் அடைந்தது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் காலவெளியில அந்த ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்க்க, உலகத்தை வெறுக்க வேண்டும், இயேசுவை பிடித்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய சிந்தனையை விட்டுவிட வேண்டும், தெய்வீக சிந்தனை நமக்குள்ள இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்களை நாம் எடுத்து போட்டுவிட்டு தெய்வீக குணங்களை நாம் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. வெளிச்சத்தின் அண்டையில நடக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இருளானது நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்து கொள்ளும். அங்கிருந்து விடுதலை அடைய ரொம்பவே கஷ்டம். வெளிச்சத்தாண்டில நீ ஈஸியா வந்துடலாம், ஆனா இருள்ல போயிட்டு நீ வருது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. இந்த இருளான காரியம் உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உன் குடும்ப வாழ்க்கையிலும் இருக்கும் என்றால் அங்கிருந்து விட்டு விலகி இந்த வெளிச்சத்தின் அண்டில வாருங்க. கர்த்தர், மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை
செம்மையாய் படைத்திருக்கிறார். ஆனால் நாமோ அநேக உபாய தந்திரங்களினாலே, உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் டிவி ஒரு உபாய தந்திரமா இருக்கின்றது. அதை பார்க்கிறவர்கள் அந்த உபாய தந்திரத்தில் விழுந்து விடுகிறார்கள். எதை பார்க்க வேண்டும் அதை பார்க்க வேண்டும். தூக்க கூட தூங்காமல் நீங்க அதை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்று யாரும் அடிச்ச போடல. மொபைல் வெளியே பேசுறதுக்காக, ஏதோ நல்ல செய்திகள் அனுப்புறதுக்காக அதையே பார்த்து கொண்டு உங்க கண்ணு நோகிறதை போல, அங்கத்து தலைவலி ஆகிறதை போல பார்த்து கொண்டே எப்பவுமே போன்ல இருக்கணும்ன்றது உபாய தந்திரம். யாரும் இருக்கிறீங்களா? இங்க இருக்கிறீங்களா? பிசாசான உபாய தந்திரங்களை கொண்டு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை குறைச்சல் ஆகிறான். அதை உணர்வில்லாத ஜனங்கள் இருள ஓடி போகிறார்கள். உணர்வுள்ள ஜனங்கள் வெளிச்சத்து நாட்டில திரும்பி வருகிறார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்மை செம்மையாய் படைத்திருக்கிறார். அந்த செம்மையான வழியில நடத்த அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அந்த செம்மையான வழியில நீங்கள் இருக்கும்படிக்கு அவரை நோக்கி பாருங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள், அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் மட்டுமே தான் நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்ற முடியும். அந்த உபாய தந்திரத்தினால, அவங்களுடைய சிந்தனையினால நீங்கள் போவீர்கள் என்றால் இருளான வாழ்க்கைக்கு நீங்கள் போகிறீங்க. எச்சரிக்கையா இருங்க. இனி வருக போகிற காலம் லேசான ஒரு காலம் அல்ல, லேசான ஒரு நாள் அல்ல. இன்றைக்கே ஒரு லேசான நாளா இல்லை. இன்றைக்கு என்ன நடக்க போகுது என்று உலகத்தில் உங்களுக்கு தெரியாது. நாளை என்ன நடக்க போகுது என்று தெரியாது. பஞ்ச காலங்கள் வந்து விட்டது. நான் சொல்ற பாருங்க, ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு போட்டா கடைக்கு ஒரு 100 rupees எடுத்துட்டு போட்டாக்கா அப்படியே பெரிய பேக் ரொம்ப வரும். இன்றைக்கு 1000 rupees நமக்கு பத்த மாட்டேங்குது. கொஞ்சமா தான் இருக்குது செலவு. யாருன்னா சுத்தி பாக்குறீங்களா? அதை நினைச்சு பாக்குறீங்களா? 1000 ரூபாய் எடுத்துட்டு போனா கூட பேக் ரொம்ப சின்னதா தான் இருக்குது. என்ன தெரியல நம்மளுக்கு. அவங்க போடுற விலைவாசிக்கு நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். ஆனா விலைவாசி ஜாஸ்தி ஆயிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. யாருன்னா இருக்கிறீங்களா? இங்க 100 ரூபாய் வாங்குற ஐட்டம் இன்னைக்கு 1000 ரூபாய் பத்த மாட்டேன் இருக்கு. நாளைக்கு 10,000 ரூபாய் நம்மளுக்கு பத்தாது. ஆனா சம்பாதிக்கிற சேமா தான் இருக்கு, அதே தான் இருக்கு. விலைவாசியோ அதிகமா இருக்கின்றது. சுத்தி பாருங்கள், உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் வேத வசனமோ இன்றைக்கே ரட்சணைய நாள், இன்றைக்கே மன திரும்புகிற நாள், இன்றைக்கு அனுகிரக காலம், இன்றைக்கே கர்த்தர் உன்னை செம்மையாய் மாற்றக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது. அந்த செம்மையான வாழ்க்கைக்கு, கர்த்தர் உண்டாக்கின அந்த செம்மையான வாழ்க்கைக்கு இன்றைக்கும் நாம் ஒப்பு கொடுப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை பார்ப்போம். இருள் கடந்து வர கண்களை மூடி நாம் சொல்லி, ஆமென். ஆண்டவரே, கண்களை மூடி தேவன் கொடுத்த இந்த ஒரு வார்த்தைக்காக நடியோடு நாம் ஸ்தோத்திரிப்போம். Thank you Lord. Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus. எங்களை செம்மையாய் படைத்திருக்கிறீர்கள். நாங்கள் செம்மையான வழியில இருக்க